அன்பிற்குரிய தேவ மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் நம் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் நடத்தி அதிசயமாய் பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து அழகாக போஷித்து நல்ல ஆடைகளை கொடுத்து நல்ல தங்கும் உறைவிடத்தை கொடுத்து நல்ல உறவுகளை கொடுத்து நல்ல நட்புகளை கொடுத்து நம்மை அழகாய் பராமரித்து காப்பாற்றி வந்திருக்கிறார். ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தின ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து எளிய மக்களை நாம் நினைக்கணும். இந்த நாட்களில் கிறிஸ்மஸ் காலம் ஆகையினால எளியவர்களை தேசத்தில் எளியவன் இருப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகையினால உன் சகோதரனாகிய உன் எளியவனை நினைப்பாயாக. அவங்கள நம்ம கண்டும் காணாமல் போயிடக்கூடாது. ஆகையினால இந்த நாட்களில் ஏழை மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க, மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் சகோதரிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆகையில் அவர்களில் ஒரு சிலருக்காவது நாம் புத்தாடைகளை எடுத்து கொடுத்து உணவுகளை கொடுத்து இந்த மாதிரி நல்ல பரிசுகளை கொடுத்து கிறிஸ்மஸ் அவர்களோடு கொண்டாட திட்டம் பண்ணி இருக்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை சனிக்கிழமை 20ஆம் தேதி நாம் இந்த கூடுகையை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். 20/12/2025 இந்த நாளில் காலையில் 10 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்களாம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் காட்டும்படி ஒரு சிலர் உதவி செய்திருக்கிறீர்கள். அந்த ஒரு சில உதவிகளின் மூலமாக நாங்கள் அவர்களுக்கான கொஞ்சம் பேர்களுக்கான பரிசு பொருட்களை வாங்கியிருக்கிறோம். இன்னும் அதிகமான நபர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நாம் உதவி செய்யலாம் என்று இருக்கிறோம். ஆகையினால் நீங்கள்லாம் ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்கிறவர்கள் உங்களுடைய பொருளாதார உதவிகளும் கொடுப்பீர்களானால் இன்னும் அநேகருக்கு நாம் செய்ய முடியும். முதியவர்கள், கைவிடப்பட்டிருக்கக்கூடிய முதியவர்கள், மாற்றுத்திறனாளர்கள், ஆதரவற்ற மக்கள், இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நாம் செய்யக்கூடிய ஊழியம். இந்த ஊழியம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திலிருந்து செய்து வருகிறோம். இன்னும் அநேக மக்களுக்கு நாம் செய்ய உங்களுடைய ஜெபங்களையும் உங்கள் ஆதரவுகளையும் எதிர்பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் அவர்களை நினைப்போம். கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தின் பலனை நிறைவாய் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் தருவார். புதிய ஆண்டு நமக்கு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக அமையும். அதனால் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களால் முடிந்ததை தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் செந்தில்குமார்.